மலையாளம்ல நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்போம். மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பியூட்டியே என்னன்னா, எப்போ எங்கே யார்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் வரும்னு தெரியவே தெரியாது. இதுதான் பிக் ஃபிலிம், இதுதான் ஸ்மால் ஃபிலிம்னு கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோன்னா, மோகன்லால் சாரோட ஃபிலிமும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, கல்யாணி பிரதேஷனோட லோக்காவும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இந்த இண்டஸ்ட்ரியோட இந்த சினிமாவோட பியூட்டி அதுதான். அப்போ நான் ஒருத்தர் 2 பேர் மட்டும் ரசித்தா நான் என்ன தான் நான் லிமிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லா ஃபிலிம்ஸையும் எல்லாரையுமே நான் ரசிக்கிறேன் நான். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த ஃபிலிமில் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. கேட்டேன் சார், பெர்மிஷன் வாங்கிட்டேன் சார். பெர்மிஷன் வாங்கிட்டேன். க்ளூனால் எல்லாருக்குமே தெரியும். இதை சொல்கிறாங்களே, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட் பேசல் வந்து ஒரு ஸ்பெஷலாக நான் கேட்டேன், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்கிறேன், இல்லைன்னா சுதா மேம் விட மாட்டாங்க. ஸோ அவரோட தான் நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரோடையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன் நான். பட் இது ஷூட்டில் இருந்ததுனால அவர் ஷூட் முடிச்சுட்டு 2-3 days ஸ்ரீலங்காவில் ஸ்டே பண்ணார். ஸோ நாங்கள் பயங்கர ஃபன் அவர்.